வணக்கம் மக்களே. தமிழக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். ரேஷன் கார்டு இருந்தால் போதும் 5 லட்சம் இன்சூரன்ஸ் வீடு தேடி வருமா? அனைத்து மூத்த குடிமக்கள் பொதுமக்களும் காணொலியை கடைசி வரைக்கும் பாருங்க. மத்திய அரசு ஆயுஷ்மான் பாரத் என்ற மருத்துவ காப்பீடு திட்டத்தை கடந்த 2018ஆம் ஆண்டு முதலே செயல்படுத்தி வருகிறது. இதன்படி தகுதி வாய்ந்த குடும்பங்களுக்கு அரசு சார்பில் இருந்து 5 லட்சம் ரூபாய் வரை மருத்துவ காப்பீடு கிடைக்கும். தமிழ்நாட்டில் ஏற்கனவே முதலமைச்சர் விரிவான மருத்துவ காப்பீடு திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. மத்திய அரசு குறைந்த வருவாய் கொண்ட குடும்பங்களுக்கு தரமான மருத்துவ சிகிச்சை பெற வேண்டும் என்பதற்காக ஒரு குடும்பத்திற்கு தலா 5 லட்சம் ரூபாய் வரை மருத்துவ காப்பீடு வழங்கப்படுகிறது. குடும்ப அட்டை அடிப்படையில் இந்த திட்ட பயனாளிகள் தீர்மானிக்கப்படுகிறார்கள். ஒரு ரேஷன் அட்டையில் இருக்கும் உறுப்பினர்கள் அனைவரும் ஒரு குடும்பமாக கருதப்பட்டு காப்பீடு வழங்கப்படும். அண்மையில் இந்த ஒரு திட்டத்தை விரிவுபடுத்திய மத்திய அரசு 70 வயதிற்கும் மேற்பட்ட அனைத்து குடிமக்களுக்கும் 5 லட்சம் ரூபாய் மருத்துவ காப்பீடு வழங்கப்படும் என அறிவித்துள்ளது. மக்களே, வருமானங்களை கணக்கில் கொள்ளாமல் 70 வயது தாண்டிய அனைவருமே இந்த திட்டத்தில் பயன்பெறலாம் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே இந்த திட்டத்தில் இணைந்த குடும்பங்களில் 70 வயது கடந்தவர்கள் இருந்தால் அவர்களுக்கு தனி காப்பீடு கிடைக்கும் என அதிகாரிகள் கூறியிருக்கிறார்கள். ஏற்கனவே இந்த திட்டத்தில் இணையாத குடும்பங்களில் 70 வயது கடந்தவர்கள் இருந்தால் அவர்களுக்கு ஆயுஷ்மான் பாரத் திட்ட இணையதளத்தில் இணைந்து காப்பீடு அட்டை நீங்கள் பெறலாம். அதாவது இந்த திட்டத்தில் விண்ணப்பம் செய்ய ஆதார் கட்டாயம். நேஷனல் ஹெல்த் அத்தாரிட்டி அதிகாரப்பூர்வ இணையதளம் வாயிலாக காப்பீடு அட்டைக்கு நீங்கள் விண்ணப்பிக்கலாம். இந்த இணையதளம், அதாவது நான் திரையில் போடக்கூடிய இணையதள பக்கத்தை நீங்க பார்வையிடலாம் மக்களே. இதுல நீங்க போயிட்டு விண்ணப்பிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி இருக்கிறாங்க. மேலும் கார்டு ஜெனரேட் ஆகிவிடும். அதனை பதிவிறக்கம் செய்யலாம். ஆயுஷ்மான் ஆப் செயலியை டவுன்லோட் செய்தும் இதில் பயனாளிகளாக இணைய முடியும். உங்களுடைய மொபைல்ல, அதாவது இதனை டவுன்லோட் லாகின் செய்ய வேண்டும். பின்னர் போன் நம்பர் கொடுத்தால் OTP வரும் மக்களே. அதை உள்ளிட்டு செய்து ஆதார் தகவலை வழங்க வேண்டும். பின்னர் புகைப்படத்தை அப்லோட் செய்து விண்ணப்பத்தை சமர்ப்பிக்க வேண்டும். பின்னர் KYC சரிபார்ப்பு முடிந்தவுடன் கார்டை பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் மக்களே. கேள்விகள் இருந்தா மறக்காம கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன் வாயிலாக தெரிவிங்க.